இந்த பிரதோஷம் அன்னைக்கு ஏன் நந்திக்கு சிறப்பாக செய்கிறோம்னா, நந்தி பெருமான் பார்த்தார், ஐயோ சுவாமி தொண்டையில் விஷம் இருக்குதே, அது எரிச்சல் தராதான்னு சொல்லி பசுமாடாகிய நந்திய பெருமான் நேராக போய் சுவாமியுடைய தொண்டையை தன் நாவினால் நக்கினாராம். அதனால தான் எல்லா பசுமாடுக்கும் பாருங்க, நாக்கு அந்த விஷம் பட்டு அந்த நாக்கு கருப்பாக மாறியது. அதனால் எல்லா மாட்டுக்கும் கருநாக்காக இருக்கும். சில பேருக்கு கருநாக்குன்னு சொல்லுவான், உன் நாக்கில் கருப்பு இருக்குடா சொன்னால் பழிச்சுவிடும். அந்த மாதிரி நந்திய பெருமானுடைய நாக்கும், நீங்கள் திருவண்ணாமலையில் அந்த திருவண்ணாமலை மலையை ஒட்டி எந்த பசுமாடு பிரசவித்தாலும் சகப்பாக தான் பிறக்கும், வெள்ளையாக பிறக்காது. நீங்கள் வெள்ளை மாட்டையே கொண்டு போய் இனம் சேர்த்தி ஒரு கண்ணுக்குட்டி பிறந்தா அது சிகப்பாக தான் பிறக்கும். ஏன் தெரியுமா? அங்கே ஏற்றுக்கிற ஜோதி சிகப்பாக இருக்கிறதுனால